வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது தமயந்தியின் சுயம்வரம் பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம். நலமகாராஜனின் நினைவால் ஊன் உறக்கமின்றி தமயந்தி நாளுக்கு நாள் மெலிந்து வரலானாள். முன்பு போல தோழிகளுடன் கலகலப்பாக பழகாமல் விளையாடாமல் எப்பொழுதும் தனியாக ஓரிடத்தில் அமர்ந்து அடிக்கடி ஆழ்ந்த யோசனையில் ஈடுபட்டு வந்தாள். தமயந்தியிடம் ஏற்பட்ட இந்த திடீர் மாறுதல்களைக் கண்டு அச்சம் கொண்ட தோழிகள் உடனே சென்று மன்னர் வீமராஜனை சந்தித்து தமயந்தியின் உடல்நிலை மனநிலை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர். வீமராஜன் அதை கேட்டு மிகவும் கவலை அடைந்தவனாக அரண்மனை மருத்துவர்களை எல்லாம் அழைத்து வரச் செய்து தமயந்தியின் உடல்நிலையை பரிசோதித்து தக்கவாறு சிகிச்சை அளிக்குமாறு கட்டளையிட்டான். தமயந்தியின் தோழிகளில் மூத்தவளான ஒருத்தி மட்டும் தமயந்தி நலனின்பால் மனம் பறிகொடுத்திருப்பதை பற்றி நன்கு அறிவாள் என்றாலும் அவள் மன்னனிடம் அதை சொல்ல அஞ்சினாள். மருத்துவர்கள் தமயந்தியின் உடல்நிலையை மிகவும் கவனத்துடன் பரிசோதனை செய்ததில் அவளுக்கு உடல் கோளாறு ஏதும் இல்லை என்பதும் மனநிலையில் சிறிது பாதிப்புதான் உடல்நிலை சீர்கேட்டிற்கு காரணம் என்பதும் மருத்துவர்களுக்கு புலப்பட்டது. அவர்கள் மன்னனை சந்தித்து தாங்கள் கண்டறிந்த விஷயத்தை மன்னனிடம் அறிவித்தனர். தமயந்தி சகலவிதமான சுகபோக சூழ்நிலையில் வாழ எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கும் போதும் அவளுக்கு என்ன மனக்குறை ஏற்பட்டிருக்க முடியும் என்று வீமராஜனுக்கு விளங்கவில்லை. தமது அமைச்சர்களை அழைத்து தமயந்தியின் மனக்குறைக்கு என்ன காரணம் இருக்கக்கூடும் என்று ஆலோசித்தான். வீமராஜனின் தலைமை அமைச்சர் எழுந்து மன்னரை வணங்கி, மன்னர் பெருமானே, இளவரசியாருக்கு இந்த வயதில் என்ன மனக்குறை இருக்கும் என்பது தாங்கள் அறியாத விஷயமா? இளவரசியாருக்கு விரைவில் சுயம்வரம் ஏற்பாடு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பது என் கருத்து என்று சிரித்துக்கொண்டே கூறினார். தலைமை அமைச்சர் கூறிய கருத்தை கேட்டிருந்த மன்னன், இந்த சாதாரண விஷயம் என் மனதில் படாமல் போய்விட்டதே என்று கூறி மகிழ்ச்சி புன்னகை புரிந்தான். பிறகு தமயந்தியின் சுயம்வர நிகழ்ச்சிக்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபடத் தொடங்கினான். சுயம்வர நிகழ்ச்சி குறித்து அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை எழுதி தகுந்த தூதுவர்களிடம் கொடுத்து அனுப்பினான். அந்த மங்கள செய்தியினை கேட்டு ஒவ்வொரு நாட்டு மன்னரும் மிகவும் மகிழ்ச்சி பரவசம் அடைந்தனர். மன்னர்களில் திருமணமாகாத இளைஞர்கள் தமயந்தி தனக்குத்தான் மாலையிடுவாள் என்று எண்ணினர். தன் மகன்களான இளவரசர்களுக்கு பெண் தேடிக்கொண்டிருந்த மன்னர்கள் தமயந்தி தன் வீட்டு மருமகளாகத்தான் வருவாள் என்று நம்பினர். சுயம்வர நாள் நெருங்கிவிட்டது. அங்க, வங்க, கலிங்க, காஷ்மீர, கம்போஜ, நேபாள, மலையாள, பாஞ்சால, மச்ச, பாண்டிய, திரிகர்த்த, மாளவ, கோசல, சிங்கள, கொங்கண, வங்கல, சிந்து, மந்திர, அவந்தி, காசி முதலான பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மன்னர்கள் தங்கள் நால்வகை சேனைகளும் மற்றும் பரிவாரங்களும் புடைசூழ விதர்ப்ப நாட்டு எல்லை அருகே வந்து குழுமிக்கொண்டு தத்தம் கொடிகளை நாட்டியும் கூடாரங்களை அமைத்தும் தங்கியிருந்தனர். நலமகாராஜனும் அதிக ஆடம்பரம் செய்து கொள்ளாமல் விதர்ப்ப நாட்டில் வந்து ஓரிடத்தில் தனது பரிவாரங்களுடன் தங்கியிருந்தான். தமயந்தின் கண்களை கவரக்கூடிய அளவு கட்டழகு பற்றி நாரத முனிவர் மூலம் கேள்விப்பட்ட இந்திராபுரி வேந்தன் இந்திரனும் தனக்கு தமயந்தி கிடைக்க மாட்டாளா என்கிற எண்ணத்துடன் தனது பாதுகாவலர்களான திக்பாலகர்கள் மூவருடனும் மாறுவேடத்துடன் விதர்ப்ப நாடு வந்து சேர்ந்தான். அன்று சுயம்வர நாள். விதர்ப்ப மன்னன் வீமராஜனின் விருந்தினர்களாக வந்திருந்த பல நாட்டு மன்னர்களும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த விசாலமான சுயம்வர மண்டபத்திலே தத்தமக்கு அளிக்கப்பட்டிருந்த ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். தமயந்தி தமக்கே மாலை அணிவித்து கணவனாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாள் என்கிற கனவுடனும் பகட்டான முறையில் உடையணிந்தும் தங்களை பலவிதத்திலும் அலங்கரித்து கொண்டும் ஆவலும் மகிழ்ச்சியும் மனதில் போட்டியிட மன்னர்கள் பலரும் அமர்ந்திருந்தனர். சுயம்வர நேரம் நெருங்கிவிட்டது. மன்னர் வீமராஜன் அந்தப்புறத்திலிருந்து தன் துணைவியாருக்கு செய்தி சொல்லி அனுப்பி தமயந்தியை நன்கு அலங்கரித்து விரைவில் அழைத்து வருமாறு கட்டளையிட்டான். மன்னனின் கட்டளையை சிரமேற்கொண்ட அரசியாரும் மகள் தமயந்தியை சுயம்வரத்திற்கு தயார் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டாள். தமயந்தியை நறுமண பன்னீர் கலந்த புனித நீரில் நீராடச் செய்தாள்.
பிறகு அவள் தலைமுடியை ஆற்றி கோதி அதில் அகில் சந்தன பொடிகளிட்ட தூப புகையை ஊட்டினாள். பின் தலைமுடியை பாங்காக வாரி பின்னலிட்டு குச்சுக்குப்பி சடைபில்லை அணிவித்தாள். பின்னர் மல்லிகை, முல்லை, இருவாட்சி, செண்பகம், குருவேர், மறுக்கொழுந்து ஆகிய மலர்களை தமயந்தியின் தலையில் சூடி முடித்தாள். தமயந்தியின் கண்களுக்கு மை தீட்டி நெற்றியிலே கஸ்தூரி திலகமிட்டாள். அடுத்து நவரத்தின மயமான சரிகை ரவிக்கை அணிவித்து பொன் சரிகை இழைத்த அழகிய பட்டாடைகளை உடுத்தினாள். வைரமூக்குத்தி, சிந்தாக்கு, நெற்றி சுட்டி, ரத்தினாவளி, ரத்தின ஓலை, கடகம், வண்ணச்சரம், முத்துமாலை, மாணிக்க பதக்கம், கௌரிவளை, ஒட்டியானம், காழாளி, பீலி, பாடகம், சிலம்பு, தண்டை, கொலுசு முதலான அணிமணிகளையெல்லாம் பாங்கியர் அணிவித்தனர். பின்னர் தமயந்தியை முத்துப்பல்லக்கில் ஏற்றி முத்துக்குடைகள், நவரத்தின குடைகள், வெண்சாமரம், ஆலவட்டம் போன்றவற்றுடன் சகலவிதமான மங்கள வாத்தியங்களும் முழங்க சுயம்பர மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அன்பு மகளை பாசத்தோடு வரவேற்ற வீமராஜன், குழந்தாய், உன் பொருட்டு எனக்கிருக்கும் முக்கியமான கடமை ஒன்றை இப்போது நிறைவேற்ற இருக்கின்றேன். இதோ இங்கே எல்லா நாட்டு மன்னர்களும் வந்து குழுமியிருக்கின்றார்கள். உன் தோழி இந்த மன்னர்கள் ஒவ்வொருவரின் வரலாறு, குண இயல்பு, வீரத்தீர பராக்கிரமத்தன்மை ஆகியவற்றையெல்லாம் விளக்கி கூறுவாள். நீ நன்கு சிந்தித்து உனது எதிர்கால இனிய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு கணவனாக இந்த மன்னர்களிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் உனக்கு முழு சுதந்திரம் உண்டு என்று கூறினான். பின்னர் சம்பிரதாயப்படி தமயந்தியின் தோழிகளிலே மூத்தவள் தமயந்தியை சுயம்பர மண்டப மேடைக்கு அழைத்துச் சென்று அங்கு தமயந்தியை மனைவியாக அடையும் நோக்கத்துடன் வந்திருந்த மன்னர்களை பற்றிய தகவல்களையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விவரித்து கூறத் தொடங்கினாள். தமயந்தினுடைய கண்களில் வேறு எந்த மன்னனுமே படவில்லை. பிற மன்னர்களை பற்றி தோழி கூறிய புகழ்மொழி ஏதும் அவள் செவிகளில் விழவும் இல்லை. அவள் எண்ணமெல்லாம் நலமகாராஜனை சுற்றி சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது. அவளுடைய கண்கள் நலமகாராஜனையே தேடிக்கொண்டிருந்தன. வீமனுடைய விரோதி என்ற காரணத்தால் தோழி நலமகாராஜனை பற்றி நன்கு அறிந்திருந்தும் அவனை பற்றி வெளிப்படையாக விளக்கம் எதுவும் தரவில்லை. மேலும் நலமகாராஜனை பற்றிய முழு தகவல்களையும் தமயந்தி ஏற்கனவே அறிந்திருக்கிறாள் என்பதையும் அவள் அறிவாள். ஆகவே நலமகாராஜனை பற்றிய விவரங்கள் எதையும் கூறாமல் தோழி தனது கண் ஜாடையால் நலமகாராஜன் அமர்ந்திருந்த இடத்தை மட்டும் காண்பித்தாள். ஏற்கனவே இறைவனின் நற்கருணையால் நலனின் உருவத்தை கனவிலே தமயந்தி கண்டிருக்கின்றாள். மேலும் தன்னிடம் தூது வந்த அன்னம் நலனை பற்றி கூறிய வர்ணனைகளும் அவள் மனத்திலே தங்கியிருந்தன. ஆகவே நலமகாராஜனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு தமயந்தி அதிக சிரமப்பட தேவையில்லை. திருமண நோக்கத்துடன் வந்திருந்த மன்னர்களை பற்றிய விளக்கங்கள் கூறப்படும் நிகழ்ச்சி முடிவடைந்தது. இனி தமயந்தி நிதானமாக யோசித்து அந்த மன்னர்களிலே ஒருவரை தனது கணவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவள் அழகிய மணமலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை ஒன்றை தன் கரங்களிலே பற்றியிருந்தாள். அங்கே அமர்ந்திருந்த மன்னர்கள் ஒவ்வொருவரும் தமயந்தியின் கையிலிருந்த மாலை தங்கள் கழுத்திலேதான் விழப்போகின்றது என்று கற்பனை செய்தவாறு ஆவலே உருவானவர்களாக அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவனாக வீற்றிருந்த நலமகாராஜனை தமயந்தி அன்போடும் ஆசையோடும் பார்த்தாள். அவனும் அவளை பார்த்தான். 2 ஜோடி கண்களும் பிறர் அறியாமல் உரையாடி கொண்டன. தமயந்தி கரங்களில் பற்றியிருந்த மாலையுடன் நலமகாராஜன் இருக்குமிடம் நோக்கி நடந்தாள். அதே சமயம் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. நலமகாராஜனை ஒட்டினால் போல் அமர்ந்திருந்த இந்திரன் நலனுக்குத்தான் தமயந்தி மாலையிடப் போகின்றாள் என்பதை புரிந்து கொண்டவுடன் தனது வல்லமையால் தன்னையும் தன்னுடன் வந்திருந்த மூவரையும் நலமகாராஜனைப் போலவே உருவமாற்றம் செய்துவிட்டான். எனவே அந்த சமயம் தமயந்தியின் கண்களுக்கு 5 நலமகாராஜர்களின் உருவம் தெரிந்து அவள் மனதை குழப்பியது. உண்மையான நலமகாராஜன் யார் என்பதை அவளால் கண்டுணர முடியவில்லை. தமயந்தி கண்களை மூடிக்கொண்டு லோகமாதாவான அம்பிகையை மனதிலே தியானித்தாள். உண்மையான நலன் யார் என்பதை தான் தெளிவாக்கிக் கொள்ள உதவ வேண்டும் என்று மனமுருக வேண்டிக் கொண்டாள். அடுத்த கணம் இந்திரனுடைய மாய விளையாட்டு சக்தியை செயலிழந்து தமயந்தியின் கண்களிலே நலமகாராஜன் மட்டுமே தென்பட்டான்.
தமயந்தி பேருவகையுடன் வேகமாக அடியெடுத்து வைத்து சென்று நலமகாராஜனின் கழுத்திலே மாலையை அணிவித்து மெய்மறந்து நின்றார். திருமண மண்டபத்திலே மகிழ்ச்சி ஆரவாரம் பெரிதாக எழுந்தது. தமயந்தி தங்களில் ஒருவருக்கு மாலை அணிவிக்கவில்லையே என்கிற மனக்குறையும் ஏமாற்றமும் இருந்தாலும் நடந்து முடிந்துவிட்ட நிகழ்ச்சி பற்றி எண்ணுவதில் இனி பயனில்லை என்பதால் மன்னர்களும் சபையினரும் மகிழ்ச்சி ஆரவாரத்திலே பங்கு கொண்டனர். தனது அன்பு மகள் தமயந்தியினால் மாலை சூட பெற்றவன் தான் விரோதியாக கருதும் நலமகாராஜன் என்பதை அறிந்து முதலில் வீமராஜன் அதிர்ச்சி அடைந்தாலும் தனது மகள் ஒருவனுக்கு மாலையிட்ட பிறகு அவள் மகிழ்ச்சிக்கும் இன்ப வாழ்விற்கும் இடையூறாக இருக்கக்கூடாது என்று எண்ணிய வீமராஜன் நலமகாராஜனை சந்தித்து தனது திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து கொண்டான். பிறகு வீமராஜன் சுயம்பர விழாவிற்கு வந்திருந்த மன்னர்களை எல்லாம் தமது மகளின் திருமண விழாவினை கண்டு கழிப்பதற்கென சில நாட்கள் தனது விருந்தினர்களாக தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொண்டான். அவர்களும் ஒப்புக்கொண்டனர். அடுத்து வந்த ஒரு நல்ல நாளில் வீமராஜன் தனது மகள் தமயந்தி நலமகாராஜன் திருமணத்தை மிகவும் ஆடம்பரமாக செய்து முடித்தான். திருமணத்தை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்து உபச்சாரங்களை எல்லாம் ஏற்று மனப்பூர்வமாக அனுபவித்து மகிழ்ந்த மன்னர்கள் பலரும் வீமராஜனிடம் விடைபெற்று கொண்டு தத்தம் நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றனர். ஆனால் அந்த நேரத்தில் இந்திரன் மட்டும் தன் மனதிற்குள் சதித்திட்டங்கள் பல தீட்டியவனாய் கருவிக்கொண்டே அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். மீண்டும் நல தமயந்தி பகுதியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.